வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் சடதியான மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல். 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியம் பெறும் தரப்பு. தபால் சேவைக்கு புதிதாக 2000 பேர் ஆட்சேர்ப்பு, அமைச்சர் அறிவிப்பு. பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கட்டாயம், அமைச்சர் விமல் அறிவிப்பு. அதிக விலைக்கு மருந்து விற்றால் சட்ட நடவடிக்கை, முறையிடுமாறு கோரிக்கை. இன்று முதல் பேருந்துகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் முறை தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சடுதியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று திடீரென குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,49,461 ரூபாவாக காணப்படுகிறது. அத்துடன் 24 கரட் தங்க கிராம் 44,080 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 3,52,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க கிராம் 40,410 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் 3,23,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 38,570 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் இன்றைய தினம் 3,08,600 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் மீனவர் சமூகத்துக்காக மீனவர் ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் மீனவர் சமூகத்துக்கு பல விசேட நன்மைகள் கிடைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மீனவர் ஓய்வூதிய திட்டம் அமைச்சர் லால்காந்த தலைமையில் கடந்த 22ஆம் தேதி கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எனவே குறித்த திகதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக தவணை கட்டணங்களை செலுத்தி முடிந்த பின்னர் 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். 75% தவணை கட்டணத்தை செலுத்தியுள்ள சந்தாதாரர்களுக்கு ஓய்வூதியம் ரத்து செய்யப்படாமல் அவர்கள் செலுத்திய தொகைக்கு ஏற்ப 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 25% முதல் 75% வரை சந்தா செலுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் செலுத்திய முழு தொகையும் அதற்கான வட்டியுடன் பெற்றுக்கொள்ளும் வசதி இத்திட்டத்தில் உள்ளது. அதே நேரம் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன் ஊனம் ஏற்பட்டால் பணிக்கொடை அல்லது ஓய்வூதியம் வழங்கும் நேரத்தில் மாதாந்த ஓய்வூதியத்தை பெறும் வசதி உண்டு. தபால் சேவைக்கு புதிதாக 2000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் 1000 பேரை மேலதிக ஊழியர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். தம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்ற மையத்தின் அடிக்கல் நாட்டு விழா சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற மையத்துக்கு மேலதிகமாக நாட்டில் உள்ள பிரதான நகரங்களை மையமாக கொண்டு பிராந்திய தபால் பரிமாற்ற மையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக தற்போது 129 மில்லியன் ரூபாய் செலவில் தம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்ற மையம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற மையத்தின் சுமையை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று 4000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களை கொண்டு இயங்கும் தபால் திணைக்களம் நாடு முழுவதும் பரவியுள்ள முறையான வலையமைப்பை கொண்ட ஒரு வலுவான சேவையாகும். கடந்த 9 மாதங்களில் மாத்திரம் நாட்டில் உள்ள 49 லட்சம் நபர்கள் தபால் சேவையினூடாக 180 கோடி ரூபாய் பெறுமதியான சேவைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அத்தோடு ஏற்கனவே சேவையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவும் நிரந்தர பணியாளராக இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 14 உப தபால் அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவித்தார். பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார்.
அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை விட அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்வோர் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. முன்னதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையால் 350 மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் எந்தவொரு தனிநபர் அல்லது நிறுவனம் தொடர்பில் அதிகார சபையிடம் முறையிடுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பேருந்தில் பயணிக்கும் போது பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் இடம்பெறவுள்ளது. பேருந்து கட்டணம் செலுத்திய பின்னர் மீதி பணத்தை திரும்பப் பெறாதது போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக வங்கி அட்டைகளூடாக கட்டணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து இந்த புதிய முயற்சிகளை நடைமுறைப்படுத்துகின்றன. முதற்கட்டமாக சுமார் 20 வழித்தடங்களில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.